தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறை வார்த்தைகள் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்தவர் இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்தது, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 17ஆம் நாள் இன்று தாயாம் திரு அவை புனித அங்கேரி எலிசபெத் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே 13ஆம் நூற்றாண்டிலே இவர் தன்னுடைய வாழ்வை தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த சபையிலே சேர்ந்து தன் வாழ்வு முழுமையாய் கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கின்றாள். நல்ல ஒரு அரச குடும்பத்திலே இவள் பிறந்தவளாக அங்கேரி அந்த தேசத்திலே 3 மக்களை பெற்றெடுத்து தன்னுடைய இல்லற பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு இந்த துறவர மடத்தை அசிசியாருடைய துறவர மடத்திலே சேர்ந்து ஒரு துறவியாக மாறுகின்றார். ஏழைகள் மீது கரிசனையோடு இருக்கிறார், அன்போடு இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். பார்வையற்ற ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே, இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமையும் என்று அவர் கத்துகிறார், கதறுகிறார். சீடர்களோ அதட்டுகிறார்கள், அமைதியாக இருக்குமாறு. இருந்தாலும் இயேசு ஒருவரால் என்னை குணமாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு மீண்டும் கத்துகின்றார். அதிகமாக பாருங்கள், எவ்வளோ ஒரு நம்பிக்கை. இயேசு என்னை நிச்சயம் ஆட்கொள்ள முடியும், இயேசு என்னை இந்த பார்வை கொடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு கேட்கின்றார். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம்ம ஆண்டவர், இதோ அவன் கேட்கின்ற இந்த குரலை அவர் கேட்கின்றார், வர சொல்லுகின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறேன் என்று கேட்கின்றார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு இரக்கத்தோடு பார்க்கின்றார். ஏழைகள் மீது, அது குறிப்பாக பார்வையற்றவர் மீது, உடல்நலமற்ற மீது கருணைக்கண் கொண்டு பார்க்கின்றார் இயேசு. ஆக இந்த நவம்பர் மாதத்திலே நாம் எத்தகைய ஒரு பார்வை பெற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இன்றைக்கு அநேக பேர், கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் இன்றைக்கு நிறைய பேர் சென்று கொண்டு இருக்கிறோம். இயேசு நம்மை இன்றைய நலமாக்குகின்றார், சுகமளிக்கின்றார். இயேசு ஒரு இடத்துல வருகிற பொழுது, தேடி ஒரு இடத்துல கூப்பிடுகின்ற பொழுது, என் மன்றாட்டுக்கு நிச்சயம் அவர் செவி சாய்க்கிறார். நான் அவரிடம் கேட்டேன் என்று திருப்ப 138 சொல்வது போல, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவி சாய்த்தீர் என்பது போல இயேசுவிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு குரலையும் அவர் கேட்கின்றார். ஒவ்வொருவருக்கும் அவர் வழி நடத்துகின்றார், சுகமளிக்கின்றார், பலன் கொடுக்கிறார். அத்தகைய ஒரு நம்பிக்கை அந்த பாத்திமையை பெற்றது போல, பார்வையற்றவர் பெற்றது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மையும் நலமாக்குகின்றார். நம்மையும் அந்த ஏழைகள் மீது கரிசனை கொள்ள அன்போடு அழைக்கின்றார். எளியவருக்கு இறங்குவதற்கு நம்மை அழைக்கின்றார். அத்தகைய ஒரு நல் பண்புகளோடு வாழ ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த நாளை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ அந்த பார்வையற்ற நம்பிக்கையோடு, இயேசுவே, தாவீதின் மகனே, மேல் இறக்கமே என்று கேட்டது போல, இது அநேக குடும்பத்தார், வீட்டில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் ஒவ்வொருவருமே இடத்துல அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் உம்முடைய கருணையும் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறார்கள். இயேசுவே, எங்களை ஆட்களும் தகப்பனே, இயேசுவே, எங்களை சுகப்படுத்தும், இயேசுவே, எங்களை நலப்படுத்தும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று அந்த பார்வையற்ற கேட்டது போல இன்றைக்கு அநேக உள்ளங்கள் இதோ உம்மை தேடி வருகிற உள்ளங்கள், இதோ உம்முடைய அன்புக்காக, உங்களுடைய பாசத்திற்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய கருணைக்காக இயங்கக்கூடிய அநேக உள்ளங்கள் உங்களுடைய நாளும் உம்மை தேடி வர, உங்களுடைய நலம் பெற, சுகம் பெற உங்களுடைய கிருபை இந்த நாளில் புனித நவம்பர் மாதத்தில் அதுவும் புனித அங்கேரி அந்த எலிசபெத் எவ்வாறு எளிமையோடும் தாழ்ச்சியோடும் அந்த ஏழைகளின் நலனில் அக்கறை கொண்டவளாக வாழ்ந்தது போல இன்றைக்கு நாங்களும் அன்றாட வாழ்விலே அவர் புனிதரை பின்பற்றி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எளிய மனதோடும், எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் விண்ணரசு அவர்களதே என்பது போல இந்த நவம்பர் மாதத்திலே விண்ணக வாழ்வு உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நற்செயல்களை செய்வதற்கும் நல்ல உறவோடு வாழ்வதற்கும் தேவையான கிருபையும் மேலான கொடைகளையும் இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.